வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறது iOS 26ல ஆப்பிள் உங்ககிட்ட சொல்லாத 10 ஹிடன் ஃபீச்சர்ஸ். எஸ், ஆப்பிள் இந்த ஃபீச்சர்ஸை பற்றி அவங்களோட ஈவெண்ட்ல கூட பேசல. ஸோ அது மாதிரி இந்த iOS 26ல ஹைட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு 10 ஃபீச்சர் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கேஸ், இதில் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்துட்டு நமக்கு லாக் ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் இங்கே விக்கெட்ஸ் பார்க்குறீங்க. இந்த விக்கெட்ஸை இப்போ உங்களால் கீழே நவுத்திக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரியான வால்பேப்பர் செட் பண்ணும்போது உங்களால் கீழே வந்து இந்த விக்கெட்ஸை நவுத்திக்க முடியும். இது இந்த நியூ iOS 26ல ஹிடனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்பர் 2 ஹிடன் ஃபீச்சர் வந்து சார்ஜிங் டைமுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த iPhone 16 Pro சார்ஜ் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே, இப்போ 80% சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour ப்ளஸ் ஆகும். ஸோ நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே பேட்டரிக்குள்ளே போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெளிவாகவே காட்டும் 1 hour ப்ளஸ் உங்களுக்கு 80% ஆகும். 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 2 hour ப்ளஸ் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி பிரிச்சு காட்டுறாங்க. நீங்க 80% சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா 100% சார்ஜ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறது மட்டும் காட்டும். இப்போ மூணாவது ஹிடன் ஃபீச்சர்ஸ், அகைன் நீங்க செட்டிங்ஸ்குள்ள பேட்டரிக்குள்ள போனீங்கன்னா பவர் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா லோ பவர் மோட் இல்லாம இப்போ அடாப்டிவ் பவர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு மோட் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கும் லோ பவர் மோடுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, லோ பவர் மோட் உங்களுக்கு கம்ப்ளீட்லி பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணிடும் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை டிராஸ்டிக்கா டிராப் பண்ணும். பட் இந்த அடாப்டிவ் பவர் மோட்ல உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல அப்ளிகேஷன் எல்லாமே ஓடிட்டு இருக்கும். சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், பிரைட்னஸ் அண்ட் மற்ற விஷயங்கள்ல பண்ணி ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். பட் உங்களுக்கு லோ பவர் மோட் அளவுக்கு அடாப்டிவ் பவர் மோட்ல பெர்ஃபார்மன்ஸ் குறையாது, which is a advantage. ஸோ இப்போ உங்களுக்கு நாலாவது ஃபீச்சர் வந்து கான்டாக்ட்டுங்க. இப்போ நீங்க ஃபோன் ஆப்புக்குள்ள போயிட்டு ஒரு நபரை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கால் ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த நபருக்கு நீங்க எப்பெல்லாம் கால் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு நேரம் பேசியிருக்கீங்க அப்படிங்கறத கம்ப்ளீட் ஹிஸ்டரி உங்களால பார்க்க முடியும். இந்த வருஷம் ஃபுல்லா இது வரைக்கும் நான் எத்தனை தடவை இந்த நபருக்கு கால் பண்ணியிருக்கேன், எவ்வளவு நேரம் பேசியிருக்கேன், அது எல்லாமே கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு இங்க வந்துடும். இப்போ ஃபீச்சர் நம்பர் 5 மியூசிக் ஆப்புங்க. மியூசிக் ஆப்ல புதுசா ஒரு 2-3 ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க. நீங்க இப்போ உங்களோட ஃபேவரட்ஸ்க்குள்ள போயிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் லைப்ரரி, தென் அதுக்குள்ள பிளேலிஸ்ட். இப்போ இந்த டாப் பட்டனை கிளிக் பண்ணி உங்களால புது ஃபோல்டர் கிரியேட் பண்ண முடியும். இந்த ஃபோல்டருக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாமே நீங்க போட்டு வச்சுக்கலாம். தனித்தனி ஃபோல்டராகவும் வச்சுக்கலாம், லைக் AR ரஹ்மான் கலெக்ஷன்ஸ் ஆர்எஸ் லாங்குவேஜ் வைஸும் நீங்க ஃபோல்டர் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஆப்பிள் மியூசிக்ல இன்னொரு ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர். இது ஆன் பண்றதுக்கு நீங்க செட்டிங்ஸ்க்குள்ள ஆக்சஸபிலிட்டி போகணும். இதுக்குள்ள நீங்க கீழே மியூசிக் ஹாப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இதில் நீங்க ஆன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்டென்சிட்டி எப்படி வேணும்ங்கிற வரைக்கும் எல்லாமே கேட்கும். சீரியஸ்லி யூஸ் பண்ணி பாருங்க, செம சூப்பரா இருக்கும். இதோட வைப்ரேஷன் உங்களுக்கு அந்த பாட்டு கேட்ட மாதிரி ஃபோன் வைப்ரேட் ஆகும். ஸோ இப்போதைக்கு ஆப்பிள் மியூசிக் சப்போர்ட் பண்ணது, பட் ஃபியூச்சர்ல இன்னுமே நிறைய ஆப் இதில் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இப்போ ஆறாவது ஃபீச்சர் போட்டோஸ் ஆப்புக்குள்ள இதில் கலெக்ஷன்ஸ்குள்ள போயிட்டு நீங்க இப்போ பின் பண்ணி வைக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா இதை லாங் பிரஸ் பண்ணி என்னால் பின் அன்பின் பண்ணிக்க முடியும். இப்போ அன்பின் பண்ணிட்டேன்னா இது இங்கேருந்து போயிடும். எனக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் பின் பண்ணி இந்த இடத்துல செப்பரேட்டாக வச்சுக்கலாம். என்னால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஆல்பம் போடுறீங்கன்னா அந்த ஆல்பம் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த பின் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ 7th ஃபீச்சர், இது கேம் சேஞ்சரான ஃபீச்சர்னே சொல்லலாம். குறிப்பாக என்னோட லைஃப்ல ஒரு முக்கியமான ஃபீச்சர். கிளாக் ஆப்புக்குள்ள இப்போ நீங்கள் அலாரம் செட் பண்ணுறீங்கன்னா உங்களால் ஸ்னூஸ் டைமை மாற்றிக்க முடியும். இங்கே ஸ்னூஸ் டியூரேஷன் இருக்கு பாருங்க. இது டிஃபால்ட்டாக 9 minutes அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வந்த எல்லா iOSலயும் இருந்துச்சு. இப்போ உங்களால் அப் டு 15 minutes வரைக்கும் கொண்டு போக முடியும். இல்லாட்டி உங்களுக்கு ரெடியூஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்கள் அலாரம் வச்சுட்டு தூங்குற ஆளாக இருந்தீங்கன்னா சில டைம் அப்படியே தூங்கிடுவீங்க. ஸோ இந்த டியூரேஷனை மாற்றி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்பி அலாரம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக எந்திரிச்சிடுவீங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் 8th ஃபீச்சர், இது ஒன்றும் பெரிய ஃபீச்சர்லாம் கிடையாதுங்க. கால்குலேட்டர் ஆப்பில் இப்போ புதுசாக ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, ஆல் கிளியர். பிகாஸ் iOS 18ல இந்த ஃபீச்சர் நம்மளுக்கு கிடையாது. இந்த ஆல் கிளியர் பட்டனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ அகைன் iOS 26ல இந்த பட்டனை கொண்டு வந்திருக்காங்க. மற்ற இந்த கால்குலேட்டர் ஆப்ல பெருசா சேஞ்சஸ் இல்ல. இது ஆக்சுவலி லாஸ்ட் இயரே மேஜர் ரீடிசைன் பண்ணனால இதுல பெருசா ஃபீச்சர் ஆட் பண்ணல. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஃபீச்சர், நீங்க ஸ்கிரீன்ஷாட் இன் கேஸ்ல இப்போ எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சஃபாரிக்குள்ள போயிட்டு இந்த ஒரு சாஃப்ட் பாக்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோம். இந்த மாதிரி வரும். இதில் உங்களுக்கு இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால் எவ்வளோ தூரம் உங்களுக்கு பேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து அப்படியே எங்கே வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் சேவ் கொடுத்துக்கலாம். இல்லை டேரெக்டாக இங்கேருந்து நான் ஜஸ்ட் இந்த ஷேர் பட்டனை கொடுத்தேன்னா
எனக்கு ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல சேவ் ஆகாமலே அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். இந்த மாதிரி லென்த்தி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு இப்போ ஒரு ஈஸியான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி இப்போ 10வது ஃபீச்சர், அதுவும் ஸ்கிரீன்ஷாட் தாங்க. செட்டிங்ஸ்குள்ள ஜெனரல் போகணுங்க. அதுக்குள்ள இப்போ புதுசா ஸ்கிரீன் கேப்சர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல பெருசா ஆக்சுவலா ஃபீச்சர்ஸ்லாம் இல்ல. இந்த கார்ப்ளே ஸ்கிரீன்ஷாட்ஸ்ங்கிற ஃபீச்சர் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் இது தனியாக செட்டிங்ஸ்குள்ள கொடுத்தனால ஃபியூச்சர் அப்டேட்ல இதில் நிறைய ஃபீச்சர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதாங்க iOS 26ல இருக்கக்கூடிய ஒரு 10 ஹிடன் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இதில் இருக்கக்கூடிய மற்ற ஃபீச்சர் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஆல்ரெடி ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கோம். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் மீண்டும் நேரத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். We'll be right back.